சட்னி அரைச்சா மசாலா அரைக்க முடியல, மசாலா அரைச்சா மஞ்சள் அரைக்க முடியல, ஒவ்வொன்னுக்கும் தனி மிக்சரா வாங்க முடியும்? வேண்டாம், அல்ட்ரா சாய்ஸ் ப்ரோ இருக்கே, இந்தியாவின் அதிவேக 1000 வாட்ஸ் மிக்சர் கிரைண்டர், வினாடிகளில் கலையும் கரைக்கும். ஒரு சாய்ஸ் ப்ரோ போதும். இனி எதையும் அரைக்கலாம், அதை ஃபாஸ்டா அரைக்கலாம். 2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப், இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையைச் சேர்ந்த 43 வயது பெண் 2022 ஆகஸ்ட் 22ஆம் தேதி உறவினர் வீட்டு திருமண நிகழ்ச்சிக்கு சென்றுவிட்டு காரில் ஊர் திரும்பினார். பாலவனத்தம் கோபாலபுரம் சாலையில் இயற்கை உபாதை கழிக்க இறங்கிய போது அங்கு வந்த 7 பேர் கொண்ட கும்பல் பெண்ணுடன் வந்த உறவினரை தாக்கினர். அந்த பெண்ணை தாங்கள் வந்த காரில் கடத்தி சென்று கூட்டு பலாத்காரம் செய்து 5 பவுன் நகைகளை பறித்து அசிங்கமாக படமெடுத்து மிரட்டி தப்பினர். அந்த பெண் அளித்த புகாரில் அருப்புக்கோட்டை தாலுகா போலீசார் 12 பிரிவுகளில் வழக்கு பதிந்தனர். கோவிலாங்குளத்தைச் சேர்ந்த சீனிவாசன், மதுரையைச் சேர்ந்த பிரபாகரன், விஜய், ராம்குமார், ஜெயக்குமார், கல்லூரி மாணவன் அழகு முருகன் ஆகிய 6 பேரை கைது செய்தனர். இந்த வழக்கு விசாரணை ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள மகளிர் கோர்ட்டில் நடந்து வந்தது. பலகட்ட விசாரணைக்கு பிறகு நீதிபதி புஷ்பராணி தீர்ப்பு வழங்கினார். குற்றம் சாட்டப்பட்ட அனைவரையும் குற்றவாளி என அறிவித்தார். 6 பேருக்கும் ஆயுட்காலம் முழுதும் சிறை மற்றும் தலா 70,000 ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளித்தார். தீர்ப்பை கேட்டு வெளியே வந்த குற்றவாளிகளில் ஒருவர் கண்ணீர் விட்டு கதறினார். குற்றவாளிகளில் ஒருவரான பிரபாகரன் போலீஸ் ஸ்டேஷனை சூறையாடியது, ஆணவ கொலை உள்ளிட்ட பல சம்பவங்களில் தொடர்புடையவர். இந்த சம்பவத்தில் தொடர்புடைய சிறுவன் மீதான வழக்கு விருதுநகர் இளஞ்சிறார் நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது.